This video is sponsored by SBO Digital Marketing. SBOன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு 10 குரங்கு கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு வாழை மரத்தெல்லாம் வந்துட்டு அந்த குருத்தெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, மல்லாட்டன்னுவாங்களே, அதாவது நிலக்கடலை, அதை தோல் உரித்து போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். அதை அதில் இருந்து பருப்பை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு பாருங்களேன். இதில் பெரிய பெரிய குரங்கு 2 குரங்கு இருந்துச்சு. மற்றெல்லாம் குட்டி குட்டி குரங்குகள். குட்டினா ரொம்ப குட்டி இல்லை, ஓரளவுக்கு மீடியமான குரங்கு. இந்த பெரிய குரங்கு 2 தான் எல்லா பருப்பையும் எடுத்து சாப்பிட்டுச்சு. அது போனதுக்கப்புறம் தான் அந்த குட்டி குரங்கு தான் வர ஆரம்பிச்சிச்சு. அது இருக்கவே கிட்ட வரத்துக்கு கூட அந்த குட்டி குரங்குகள்லாம் பயம் பாருங்க. அதில் 1, 2 அந்த பருப்பு தோல்லேருந்து மிஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த பருப்பை எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பொறுக்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வெளியிலே போகல, பயமாக இருந்தது. அது ஒரு மாதிரி சீறிட்டு வந்துச்சுங்களா, அதனால் பயமாக இருந்தது. நான் உள்ளே இருந்துகிட்டே தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது போதாதுன்னு எங்கள் பக்கத்தில் குட்டியாக மாடு இருக்குது. இங்கே அங்கே வந்து தவிடுலாம் வச்சுருக்காங்க, தவிடு அரிசி மாவுலாம் வச்சுருக்காங்க. அதை போய் சாப்பிட்றதுக்கு அந்த குட்டி குரங்கு போகிறதுக்கு பாருங்கள், பின்னாடி இருக்கிறவங்களாம் வர்றாங்க. வந்துட்டு கூட்டி வச்சுருந்ததுங்க, எப்படி களைச்சி வச்சுட்டு பாருங்கள். வெளியில் காலி ஆகிடுச்சாமா, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குது. வந்துட்டு இப்போ அந்த தவிட்டு ரூமுக்கு தான் அந்த பெரிய குரங்கு உள்ளே போயிருக்கு. சின்ன குரங்கு இடம் காலி ஆகிடுச்சு, பெரிய குரங்கு போயிடுச்சு. சின்ன குரங்குலாம் வந்துருச்சு. இப்போ இந்த சின்ன குரங்கு தவிட்டு ரூமுக்கு தான் போயிடுச்சு. இப்போ இவங்க பெரியவங்களாம் போயிட்டாங்கன்னு சின்னவங்களாம் இங்கே வராங்க. இதை பாருங்கள், அதான் அந்த தவுட் ரூம்லேருந்து வெளியில் வருது. பெரிய குரங்கு உள்ளே போகவே சின்ன குரங்கு வந்துடுச்சு. இது இன்னொரு பெரிய குரங்கு. திருப்பியும் சின்ன குரங்கு தவுட் ரூமுக்கே போயிடுச்சு. அங்கே அரிசி மாவு இருக்குங்க, அதை எடுத்து சாப்பிட்டுடுச்சிங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, பருப்பெல்லாம் பொறுக்கி. அங்கே துளசி செடி பின்னாடி இருக்குது, அதுக்கிட்ட ஒரு குட்டி குரங்க போயிடுச்சு பாருங்கள். அது பின்னாடி தான் செவ்வாழை மரம் இருக்குது, அந்த துளசி செடிக்கு பக்கத்தில். இது பாருங்கள், இது தவுட் ரூமில் போயிட்டு மாவு எடுத்து சாப்பிட்றதுக்கு பெரிய குரங்கு உள்ளே இருக்கிறதுனால போக மாட்டாங்க. குட்டியாக கூட்டி வச்சுருந்தது வாசல் ஃபுல்லாக விளைச்சி வச்சிருச்சிங்க மலாட்டத்தோலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.